நண்பர்களே, இந்த வீடியோவில் சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக பாருங்கள், ஹேஸில் ஆரம்பித்தா கமெண்ட்ஸ் ரைட்டா. இப்போ நம்ம இன்புட் 3 வேல்யூஸ், டிஸ்பிளே total and average value. This is program. Input 3 values, display total and average values. So இப்போ variable declaration எதுவுமே தேவையில்லை பைத்தானில். ஸோ நம்ம என்ன பண்ணிக்குவோம், a equal to ஒரு conversion integer of input, enter first value, b equal to int of input of enter second value, c equal to int of input of enter third value. ஸோ இப்போ 3 வேல்யூவை இன்புட் பண்ணுறோம். இப்போ டோட்டல் ஈக்குவல் டு a ப்ளஸ் b ப்ளஸ் c 3 ஆட் பண்ணிக்கிறோம். ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் பை 3. இப்போ பிரிண்ட் உள்ள வந்து டோட்டல் ஈக்குவல் டு கமா டோட் பிரிண்ட் ஆவரேஜ் ஈக்குவல் டு ஏவிஜி. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ 3 இன்புட் பண்ணியிருக்கோம், ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ கவனிக்கணும், இது வந்து ஒரு ஃபைல்குள்ளே டைப் பண்ணியிருக்கோம் ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைலை வந்து என்ன பண்ணிக்கணும், சேவ் பண்ணிக்கணும். அன்டைட்டில்டு இருக்குது இல்லையா. ஸோ இப்போது நான் அசைன்மெண்ட் 1 சேவ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டென்ஷன் என்ன ஃபைலாக இருக்கும், பைத்தான் ஃபைலாக இருக்கும். டிஃபால்ட் ஃபோல்டர் பைத்தான் 8230 இந்த ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும் ரைட். இப்போது ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு ரன் மாடல், இண்டிவிஜுவல் ரன் பண்ணணும்னா செல், ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு மாடல். ஸோ என்டர் ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, இன்னொரு டோட்டல் ஆவரேஜ் ரைட்டா. அவ்வளோதான், ஓகேயா ரைட். இப்போது இந்த விண்டோ இது வந்து என்னது, செல் விண்டோ. செல் விண்டோ விட்டு வெளியே போகிறதுக்கு நம்ம என்ன போட்டுக்கலாம், எக்ஸிட். யுவர் ப்ரோக்ராம் இஸ் ஸ்டில் ரன்னிங், do you want to kill it? இந்த ப்ராசஸ் முடிப்போமா, எஸ். ஸோ இப்போ ப்ரோக்ராம் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த ப்ரோக்ராமிங் போகலாம். இப்போ பாருங்கள், input a value, display its square value. ஒரு வேல்யூ கொடுத்தா அதோட ஸ்கொயர் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஒரு வேல்யூவை இன்புட் பண்ணிக்குவோம் ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து இதை அழிச்சிக்குவோம், ஒரே ஒரு பிரிண்ட் இருக்கட்டும். இப்போ b ஈக்குவல் டு என்ன வரும், a டபுள் ஸ்டார் 2 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ பிரிண்டில் வந்து ஸ்கொயர் வேல்யூ ஈக்குவல் டு இது வச்சுக்குவோம் b. அவ்வளோதான், சிம்பிள். 3 லைன் தான். இன்புட் பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம், டிஸ்பிளே பண்ணுறோம் ரைட்டா. திருப்பி என்ன பண்ணணும், ஃபைலில் போய் சேவஸ், ஏன்னா ஏற்கனவே அசைன்மெண்ட் சேவ் பண்ணியிருக்கோம் ஒன்றுன்னு. இப்போ சேவஸில் போய் அடுத்த ஃபைல் கொடுத்துக்குவோம், இது அசைன்மெண்ட் 2 ரைட்டா. இப்போ திருப்பி மாடலில் ரன் பண்ணுவோம். ஸ்கொயர் வேல்யூ ஈக்குவல் டு என்ன வருது, 25. சிம்பிள் ரைட்டா. இப்போ இது வந்து செல். இப்போ நம்ம பார்த்துட்டோம்,
இங்கேயும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? திருப்பி இப்போது அசைன்மெண்ட் 2 விண்டோ வந்துருச்சு. இப்போது input a name, prefix given name, prefix given name with திரு. ஒரு பேர் கொடுத்தா அந்த பேருக்கு முன்னாடி திரு போட்டு வரணும். ஸோ அப்போ இது வந்து ஸ்ட்ரிங் இன்புட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிள் NA ஈக்குவல் டு இன்டிஜர் கன்வர்ஷன் தேவையில்லை. ரைட்? என்டர் நேம். ஸோ நம்ம கொடுக்குற நேம் இதில் ஸ்டோர் பண்ணிக்கும், NAல ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ நம்ம டைரெக்டாக டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, அல்லது ஸ்டோர் பண்ணியும் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி பண்ணுவோம். NA1 ஈக்குவல் டு கொட்டேஷனில் திரு ப்ளஸ் NA. 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? கன்கார்டினேஷன் ஆகும். ரைட்டா? இப்போ திருப்பி இந்த இடத்துல NA1 அவ்வளோதான். இன்புட் திரு ப்ரிஃபிக்ஸ் பண்ணுறோம், NA1ஓட டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ ஃபைல் திருப்பி சேவஸ் அசைன்மெண்ட் என்ன வச்சுக்குவோம், 3ன்னு வச்சுக்குவோம். மாடலில் போய் ரன் பண்ணுவோம். ரைட்? இப்போ நான் ஒரு நேம் கொடுத்து என்டர் பண்ணால் திருக்கண்ணன் வந்துடும். ஸோ 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணால் என்ன ஆகும்? கன்கார்டினேஷன் ஆகும். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ரைட்டா? இப்போ இதே மாதிரி என்டர் ஏ கேரக்டர், display its ASCII value. ஒரு கேரக்டர் கொடுத்தா ASCII வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். இப்போ என்டர் ஒரு கேரக்டர் நம்ம ஒரு வேரியபிள் CHல ஸ்டோர் பண்ணிக்குவோம். இப்போ ASCII வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு A ஈக்குவல் டு இப்படி ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது, ORDன்னு. ORD அது ASCIIயை கண்டுபிடிக்கும். ரைட்டா? ஸோ இது தெரியணும் நமக்கு. அவ்வளோதான். ஓகே, இப்போ CH இட்ஸ் ASCII வேல்யூ ஈக்குவல் டு இதில் இருக்குது ஏயில். அவ்வளோதான். இப்போ ஃபைல் சேவஸ் என்ன வச்சுக்குவோம், 4. திருப்பி மாடலில் போய் ரன் பண்ணுவோம். ஓகே, ஏவோட ASCII வேல்யூ வந்து என்னது, ஸ்மால் ஏவோட ASCII வேல்யூ 97 ஆன்சர்ஸ் வரும். ரைட்டா? திருப்பி இப்போ நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் செல் பண்ணால் செல் மட்டும்தான் ரீஸ்டார்ட் ஆகும். நம்ம ப்ரோக்ராம் இன்னொரு தடவை பார்க்கணும்னா இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி எங்கே போகணும், ரன்னில் போகணும். ரைட்டா? இப்போ நான் கேபிட்டல் A கொடுத்தா என்ன வரும், 65 வரும். ஓகே, இது வந்து ASCII வேல்யூ. நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமானா முடியும். ரைட்டா? அதாவது இன்புட் A ASCII value, display is character. ஒரு ASCII வேல்யூ கொடுத்தா கேரக்டரை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இன்புட் A enter a value
இப்போது இது இன்டீஜர், அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், இன்டீஜராக மாற்றிக்கணும். ரைட்டா? இப்போது கேரக்டராக மாற்றுறதுக்கு CHR கேரக்டர்னு இருக்கும், கேரக்டர் ஆஃப் ஐ. இப்போ திருப்பி நம்ம ஐயோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணிவிட்டு இட்ஸ் கேரக்டர் இஸ் இதில் இருக்குது, ஏல இருக்குது. ரைட்டா? என்டர் வேல்யூ கிட்ட ஐல ஸ்டோர் பண்ணுறோம், கேரக்டர் கண்டுபிடிச்சி ஏல ஸ்டோர் பண்ணுறோம், டிஸ்பிளே பண்ணுறோம். என்ன பண்ணிக்கோம், சர்வர்ஸ் 5 ரன் பண்ணுவோம். ஓகே, 65 கொடுத்தா ஸ்கேட்டரிஸ் என்ன வருது, ஏ வருது. ரைட் தானே? ஓகே. ஸோ இப்போது ஓஆர்டின்றது ஆஸ்கி பார்க்குறதுக்கு, சிஹெச்ஆர்ன்றது கேரக்டர் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, ஸோ இது எல்லாமே அசைன்மெண்ட் ப்ரோக்ராம். ரைட்டு, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.